நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹே டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 3 ஸ்பூன் வெண்ணெயை ஒரு கடாயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெண்ணெய் உருகுனதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அது கூட 2 ஏலக்காய் சேர்க்க போகிறோம். இதை லைட்டாக வறுத்துட்டு கூட ரஃப்பாக சாப் பண்ண ஆனியன் சேர்க்க போகிறோம். நான் வந்து 2 மீடியம் சைஸ்ட் ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும். இது கூட இப்போ நம்ம 4 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணுறேன். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 போதும். ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா 4லேருந்து 6 பல் பூண்டு அண்ட் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். 6 to 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியிலேருந்து தண்ணிலாம் வெளியே வந்திருக்கு. இதை நம்ம இன்னும் ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு நம்ம ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நான் அகெயின் அதே கடாயை அடுப்பில் வச்சு இன்னொரு 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி இதில் நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் 150 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அகெயின் அந்த கடாயிலே 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணி போகிறோம். இந்த கேப்சிகம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கேப்சிகம் நல்லா ஆயிலில் ஒரு 1 மினிட் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா நம்ம அந்த பட்டர், கேப்சிகம், இந்த பேஸ்ட் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆல்ரெடி நம்ம அந்த பேஸில் சால்ட் போட்டிருக்கோம், அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் அண்ட் கலருக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது 2த்தையும் சேர்த்துட்டு நம்ம இந்த பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டெக்ஸ்சருக்காக நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சேர்க்க போகிறேன். உங்கள் கிட்டே க்ரீம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்ல பன்னீர், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஜென்டலாக கலக்கணும், இல்லைனா அந்த பன்னீர் பீசஸ் வந்து உடஞ்சிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டில் இது கூட நம்ம கசூரி மேத்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. இம்ப்ரமேஷன். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை.